சுவாமி முனிநாதா, தாங்களுடைய பாதம் என்னுடைய நாட்டிலே பட்டவுடனே என்னை பிடித்து பீடைகள் அத்தனையும் ஓய்விட்டது என்று தெரிவித்தேன். சுவாமி முனிநாதா, தாங்கள் வந்த விஷயம் என்ன காரணம் என்று தெரிவித்தேன். ஹரிச்சந்திரா, நாடு செழிக்க வேண்டும், நாட்டு மக்கள் நலம்பெற வேண்டும் என்பதற்காக நாராயண யாகம் துவங்க இருக்கின்றேன். அந்த யாகத்திற்கு சிறிதளவு திறமை வேண்டும், உம்மிடத்திலே பெற்று செல்லலாம் என்று வந்திருக்கிறேன் தெரிவித்தார். ஐயனே, மகனுடைய பிறந்த நாள் விழா மன்னனுக்கெல்லாம் இல்லை என்று சொல்லாத வாரி வாரி கொடுத்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே தங்களுக்கு தெரிவி வேண்டுமா? எவ்வளவு வேண்டும்? கேளுங்கள் ஐயனே, கேளுங்கள். ஹரிச்சந்திரா, வட்ட பாறையின் மீது மலையாக தலைநிறுத்தி அவன் மேல் ஆங்கார புறம் ஏறி அவன் கையிலே வெள்ளி கவன் கொடுத்து மாணிக்கங்கள் வைத்து கண்டினாள். எவ்விடம் போய் வந்து வீழ்ந்து விழுதோ அவ்வளவு பொருள் வேண்டும் என்று கேட்டார். ஐயடி, அளவிட்டு கூற வேண்டும் ஐயனே, எனக்கு ஒன்று விளங்கவே இல்லை என்று தெரிவித்தேன். ஹரிச்சந்திரா, 48 கோடி தடவை வேண்டும் என்று கேட்டார். அழைத்தேன் அமைச்சரை. வீரலட்சுமி விஜயலட்சுமி என்ற களஞ்சியத்திலே இருக்கின்றது, அன்னவர குன்னிலையிலே குவியல் செய்யுங்கள் என்று அமைச்சரை அழைத்து உத்தரவிட்டேன். திரவியத்தை வாங்கி வைத்தார். ஹரிச்சந்திரா, நீ அளித்தது திரவியம் யாவும் உன்னிடத்தில் இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். ஐயடி, சுவாமி முனிநாதா, தாங்கள் கூறுவது நியாயமா? திரவியம் வேண்டும் என்று கேட்ட மாத்திரத்தில் எடுத்து விட்டேனே, மீண்டும் அந்த திரவியத்தை என்னிடத்தில் இடைக்கலைப்படுத்தி சென்றால் நான் 56 தேசத்திற்கும் ஏக சக்கரவர்த்தியாக வாழ்கின்றவன். ஒரு நாட்டிலே பஞ்சம் பதி என்று வந்தால் ஐயனே, தாங்களுடைய பொருள் என்று பாராமல் எடுத்து செலவிட நேரடி தெரிவித்தீர். ஹரிச்சந்திரா, அதற்கு ஒரு உபாய மார்க்கம் சொல்கின்றேன். அந்த உபாய மார்க்கத்தோடு அந்த திரவியத்தை அடைக்கலப்படுத்தி வை என்று திரவியத்தை ஒப்படைத்தார். இறைவா, அப்பொழுது கூட இந்த பாவிக்கு இப்படி ஒரு நிலை வரும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. அரியா சனத்திலே அமர்ந்திருந்தேன். குடிமலைகள் ஓடோடி வந்தார்கள். மன்னா எங்களை காப்பாற்று, மன்னா எங்களை காப்பாற்று என்று மக்கள் ஓடோடி வந்தார்கள். மக்களா, உங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டேன். மன்னர் மன்னா, நாங்கள் என்ற பயிர் பற்றிகள் எல்லாம் கொடிய மிருக ஜாதிகள் வந்து அடிக்கிறது தெரிவித்தார்கள். என்ன மிருக ஜாதிகள் நாட்டிலே புகுவதா? இடத்தே நம்பை புடத்தேன் கலைகளை பானத்தை விடுகின்ற பொழுது இறுதியாக ஒரு பன்றியானது விஸ்வாமித்திர மகாமுனிவருக்கு அபயம், விஸ்வாமித்திர மகாமுனிவருக்கு அபயம் என்று சொல்லி வைந்தது. இறைவா, பானத்தை தொடுக்கின்ற பொழுது முனிவருடைய பேராமத்தை சொல்லுகிறதே என்னவென்று கூட அந்த நேரத்தில் நான் சிந்திக்கவில்லை. அது மட்டுமா, வேட்டையாடி காய் போட்டு அரண்மனையை விட்டிருக்கின்ற வேளையிலே 2 பெண்கள் நாகலோக நாகக்கண்ணி, தெய்வாலோக தெய்வக்கண்ணி என்ற மாதங்கள் வந்தார்கள். ஆடினார்கள், பாடினார்கள். அபிநயத்தோடு ஆடியவர்கள் ஆடல் பாடல்களை கண்டு சலங்கையிட்டால்
ஆடினார்கள், பாடினார்கள். அவருடைய அபிநயத்தை கண்டு அவர்களுக்கு வேண்டிய ஆடை, ஆபரணம், பொன், பொருள் அத்தனையும் மாறி வழங்கினேன். என்ன தெரிவித்தாக தெரியுமா? மன்னா, நீங்கள் கொடுக்கின்ற ஆடை ஆபரணங்கள் அத்தனையும் எங்களுடன் பிறந்தது. எங்களுக்கு வேண்டாம் என்று மறுத்தார்களே, பிறகு என்ன வேண்டும் என்று கேட்டேன். மன்னா, எங்கள் இருவரையும் உங்களுடைய பட்டத்து தேவையால்